இதுக்கப்புறம் இது என்ன ஆகுது அப்படின்னா அகல்ப்பு, அதாவது இத்தனை தாக்குதல் பண்ணதுக்கப்புறம் முஸ்லீம்களை எதிர்க்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதாவது ரசூல்லாவுடைய அந்த வலிமையை எல்லாரும் உணர்ந்துக்கிறாங்க. அந்த வரைக்கும் யாருமே இப்போ வர்றதில்லை. இப்போ மீதி இருக்கிறது யார் அப்படின்னா மக்கா குறைஷிகள் மட்டும்தான். ஏன்னா அவங்கள மட்டும் இப்போ ரசூல்லா போய் டச் பண்ண கிடையாது. இப்போ இந்த சைடில் அந்த கூட்டுப்படையினர் எல்லாருமே போட்டு அமுக்கியாச்சு. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு குரூப் மட்டும்தான், அது மக்கா காஃபிர்கள். இப்போ இவங்களை ரசூல்லா மறுபடியும் டார்கெட் வைக்கிறாங்க. அந்த டார்கெட்டு தான் ஹுதைபியாவுடைய அந்த பயணம். ஆக்சுவலாக ரசூல்லா அந்த ஹுதைபியா உடன்படிக்கை பற்றி ஒரு முக்கியமாக பலவிதமான இது இருக்குது, கருத்துக்கள் நிலவுது. என்ன அப்படின்னா ரசூல்லா உம்ரா கூட்டு போகிறேன்னு கூட்டு போனாங்க, ஆனால் உம்ரா நடைபெறலை. இந்த உமர்லியான கூட சொல்கிறாங்கல்ல, உம்ரா கூட்டு வரேன்னு தானே கூட்டு வரீங்க அப்படின்னு. கண்டிப்பாக ரசூல்லா உம்ராவுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போகவே கிடையாது. ஏன்னா ரசூல்லாவுடைய முன்னறிவிப்பு கண்டிப்பாக நடக்கணும். வாங்க உம்ராவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் உம்ரா பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கணும். இங்கே ரசூல்லா அது ஒரு என்னது, அது ஒரு தந்திரமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பயன்படுத்துகிறாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஹதீஸ்லேயே அந்த வாசகத்திலே அது வெளிப்படும். ரசூல்லாவுடைய அந்த பேச்சுக்களை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் உம்ரா பண்ண போகிறது கிடையாதுங்கிறது. உம்ராவை பின்னாடி இருக்குங்கிறது அவங்களுடைய அந்த செயல்பாடு மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இது ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா புகாரிலேயே இந்த ஹதீஸ் ஃபுல் டீட்டெயிலாக வந்திருக்கு. நல்ல நீளமான ஒரு ஹதீஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு நெருக்கமாக வருது புகாரியில். நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2731, 2732, இந்த 2 நம்பரில் இந்த ஹதீஸ் வருது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன காட்டப்படுது அப்படின்னா காபத்துல்லாவுடைய சாவி ரசூல்லா கையில் கொடுக்கப்படுது. இப்போ இது காட்டப்படுது. ரசூல்லா காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சில பேர் மொட்டையும் அடிச்சிருக்கிறாங்க, சில பேர் முடிகளை குறைச்சிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு காட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காட்டப்படுது. இப்போ இது காட்ட உடனே ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய ஆட்களையும் சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிராமவாசிகளையும் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, புறப்படலாம் வாங்க மக்காவுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அந்த இன்னொரு ஹதீஸில் வாசகம் எப்படி இருக்குதுன்னா விரைவிலேயே நான் காபத்துல்லாவை தவாஃப், அதாவது விரைவில் நாம் உம்ரா செய்ய போகிறோம், அப்படி விரைவில் தான் சொல்கிறாங்க. இப்போ புறப்படுற இந்த அட்டெம்ப்டில் உம்ரா பண்ண போகிறோங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஏன்னா ரசூல்லா சொல்லிவிட்டு அது நடக்கணும். அது வாங்க உம்ராக்குன்னா கண்டிப்பாக அது நடக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. இப்போ இந்த இடத்துல கூட்டு போகிறாங்க ரசூல்லா. எத்தனை பேர் கிளம்பி வராங்க? நிறைய பேர் வரல. அந்த கிராமவாசிகள் நிறைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வரல. ஏன்னா அந்த மதீனாவுடைய பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000க்கு மேலே. ஏன்னா அகல் போகிற டைமில் இருந்த அந்த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 3000க்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் கிளம்பி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 பேர் மட்டும்தான் புறப்பட்டு போகிறாங்க. 1400லேருந்து 1500க்குள்ளே. இப்போ இதுலேயே இன்னொரு மேட்ரு இருக்குது. ரசூல்லா கூட புறப்பட்டு போனவங்களில் முனாஃபிகளும் புறப்பட்டு போகிறாங்க. இப்படி இது ஒரு கருத்து முறை. வெறும் தூய்மையான சஹாபாக்கள் மட்டுமே போகல. இந்த உதைபியா அந்த ஒப்பந்தம் உடன்படி இந்த பையத்துர் ரிட்வான் இருக்குல்ல, அதில் முனாஃபிக்குகள் கூட கலந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில முனாஃபிக்குகள் கூட அதில் கலந்துட்டு இருக்கிறாங்க. அந்த அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் இருக்காங்களா, அவங்க கூட அதில் இருக்கிறதா தான் ஒரு கருத்து சொல்கிறேன், பிரபலமான ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான மேட்ரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரசூல்லா புறப்பட்டு போகிறாங்க. துல் ஹுலைஃபாவில் போய் ஏஹ்ராம் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பலி பிராணிகளுடைய அந்த கழுத்துக்களில் மாலையும் தொங்க போட்டு ரசூல்லா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது அந்த சஹாபாக்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது குஜா அப்படிங்கிற அந்த குளத்திலிருந்து ஒருத்தரை ஒற்றராக நியமித்து வைக்கிறாங்க ரசூல்லா. போய் அதாவது ஒரு பிரச்சனைக்கு போகிற மாதிரி தான் ரசூல்லா போகிறாங்க. அதாவது நம்ம நல்லா தெரியுமில்ல, ஒரு இடத்துக்கு போனால் பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சால் அந்த இடத்த ஆழம் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு இதாக போவோம். ஆனால் போகும்போது நம்ம என்ன பார்ப்பா, நான் காம்ப்ரமைஸ் தான் வந்திருக்கேன், நான் சண்டை போடுறதுக்காக வரல, நான் இதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி போவோம்ல. அந்த மாதிரி ஒரு தொனியில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. முழுக்க உம்ரா செஞ்சுட்டு வருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல. அப்போ அந்த இடத்துல ரசூல்லா அந்த ஒரு ஒற்றரை என்ன அனுப்புகிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும்போது அவர் போய் என்ன பண்ணுறாரு, மக்கால என்ன நடக்குது, அதாவது ரசூல்லா புறப்பட்டு வர அந்த செய்தி அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அது மக்கால என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, ரசூல்லா தகவல் சொல்கிறாங்க, உங்களுக்கு எதிராக கினானா குலத்தினர் சண்டைக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதாவது குறைஷிகளுடைய ஒரு நட்பு குலம். இப்போ இவங்க உங்களுக்கு எதிராக சண்டைக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம்.
கினானாங்கிற இந்த குலத்தினர்கிட்ட போய் சண்டைக்கு போயிடலாமா, இல்லை மக்காவை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணலாமா? ஹுதைபியா அதாவது மக்காவை நோக்கி நம்ம உம்ராவுக்காக அந்த காபத்துல்லாவை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் அபூபக்கர் சொல்கிறாங்க, நாம் வந்து இதுக்கு வரல, சண்டைக்கு வரல, அதனால் வந்து நாம் வந்து மக்காவை நோக்கியே போவோம், காபாவை நோக்கியே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் போகிறாங்க. சரின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறேன். இது பின்னாடி என்ன நடக்குது போயிட்டு இருக்கும்போது காலித் பின் வலீது 200 பேரை குதிரை வீரர்களை கூட்டிகிட்டு அவர் வந்துடுறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் முதல்ல தடுத்து நிறுத்தணும். என்ன தைரியம், எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல, என்ன சுச்சுவேஷன் தெரியல, அவர் முதல்ல தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நேராக கொண்டாந்து ஒரு இடத்துல வந்து முகாம் போடுறாங்க. போட்ட உடனே அந்த இடத்துல தொழுகையுடைய நேரம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் தொழுகை தொழுகிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து, அதாவது ஒரு கேப் இருக்கும், முகாம் நடத்தினா கூட ரொம்ப ஒரு கேப் இருக்கும். அப்போ அவங்க வந்து நோட்டமிடுறாங்க. நோட்டமிடும்போது தொழுகும்போது கவனிக்கிறார் காலித் பின் வலீது. இப்போ இவங்க தொழுதுட்டு இருக்கும்போது நம்ம அடிச்சிருந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம் வாய்ப்பு, லொஹர் தொழுதுட்டு இருந்தாங்க, இப்போ அடிச்சிருந்தோம்னா நமக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருந்துருக்கும் அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்கிறார், வெயிட் பண்ணுங்க, இவங்களுக்கு இன்னொரு சூப்பர் மேட்ரு உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா, இவங்களுடைய உயிரை விட மேலான ஒரு தொழுகை இப்போ வரவே இருக்கிறது. அசர் தொழுகையுடைய நேரத்தை வந்து சொல்கிறேன், காஃபிர்கள் விளங்கி வச்சுருக்காங்க அசர் தொழுகை எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்ட்டு. இவங்களுடைய உயிரை விட மேலான ஒரு தொழுகை நேரம் இப்போ வரப்போகுது, அப்போ தொழுவாங்க, அப்போ நம்ம தாக்குதல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போருக்குண்டு, அதாவது அந்த அச்ச நேர தொழுகை இருக்குல்ல, அதாவது கையில் ஆயுதங்கள் வச்சுட்டு தொழுகிறது, அந்த ஒரு ரக்காத் தொழுகை, அதை வந்து அறிமுகப்படுத்திட்டு ரசூலுல்லாஹ்ட்ட உடனடியாக வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் அதுவும் கடமையாக்கப்படுது. 2 விதமாக செய்திகள் வருது. ஒன்று, ஹுதைபியாவுடைய இந்த நேரத்தில் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டதாகவும் வருது. அதே மாதிரி பனு முஸ்தலிக் போர், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த போர்லேயே கூட அது நடந்ததாக சொல்லி வருது. இப்போ இதெல்லாம் எது இன்னொரு முக்கியமான மேட்டர்னா, ஹதீஸ்கள்லாம் இப்படி தான் இருக்கும், இந்த அளவுக்கு கிளியர் கட்டாலாம் இருக்காது, குரான் அளவுக்கு தெளிவாக அப்படியே போல்டாக நிரூபிக்கிற மாதிரிலாம் இருக்காது. இப்போ இதே சம்பவம் காலித் பின் வலீத் சம்பவமே பனு முஸ்தலிக் போரில் தான் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டதுன்னு இருக்குது, இந்த நேரத்தில் கடமையாக்கப்பட்டது, ரெண்டுமே சையான ஹதீஸ். இப்படி தான் இருக்குது ஹதீஸில். இப்போ இது ஒரு முக்கியமான மேட்ரு. அப்போ காலித் பின் வலீத் இவங்க காலித் பின் வலீத் என்ன பண்ணுறாங்க, அப்போ சாவி கிடையாது ஒரு, அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு இது பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க ரசூலா பிளான் மாற்றிடுறாங்க. இப்போ இவர் ரசூலா என்ன பண்ணுறாங்க, காலித் பின் வலீதை பார்த்துட்டு சண்டைக்கு நம்ம போக வேண்டாம், சுற்றிட்டு வேறு வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலித் பின் வலீத் அவங்கள வந்து அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இப்படியே இந்த பக்கமாக வேறு டைரெக்ஷனில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த டைரெக்ஷனில் கூப்பிட்டு போகும்போது சானியத்துல் முர்ரா அப்படிங்கிற ஒரு இடம் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் வந்து முரண்டு பிடிக்க ஆரம்பிக்குது. முரண்டு பிடிக்க ஆரம்பித்து உட்காந்துக்குது. உட்காந்தோடனே ரசூலா எழுப்புறாங்க, எந்திரிக்க மாட்டேங்குது. அப்போது சஹாபாக்களும் அதை போட்டு அடிக்கிறாங்க, ஒன்றும் அது எழுப்புறாங்க, எழுப்ப மாட்டேங்குது. அப்போது ரசூலா சொல்கிறாங்க, விட்டுருங்க, ஏன்னா கஸ்வா வந்து பிடிவாதம் பிடிக்காது, யானைப்படையை யார் தடுத்தானோ அவன் தடுத்துட்டான், அல்லாஹ் வந்து இதை தடுத்துட்டான், அதனால் விட்டுருங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் முகாம் போடுறாங்க. அந்த கிணத்துல தண்ணி வந்து தீந்து போயிடும். அதுக்கப்புறம் ரசூலா தன்னுடைய கையிலேருந்து அந்த தண்ணி எடுத்து அந்த கிணத்துல போடுவாங்க. அது பயங்கரமாக அது அந்த நீர் வந்து வரும். அது ஹுதைபியா அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த கிணறுலாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுதைல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து வர்றாங்க. ஃபுதைலுங்கிற ஒருத்தர் வந்து அவர் வந்து சொல்கிறார், அவரும் ஒரு ரசூலுல்லாவுடைய ஒரு ஒற்றர் மாதிரி தான். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, காப் இப்னு லுவை வந்து உங்களுக்கு எதிராக இன்னொரு கிளையினரும் படையை திரட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குறைஷிகள் வந்து ஏன் வந்து இன்னும் என்கிட்ட சண்டை போடணுங்கிற மனநிலையிலே இருக்கிறாங்க, ஏன்னா போர்கள் வந்து ஏற்கனவே அவங்கள வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. அது சண்டாவது ரசூலா சொல்கிறேன், போர்கள் வந்து அவங்கள ரொம்ப பாதிக்க செஞ்சிருச்சு. அவர்கள் விரும்பினால் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை நான் போட்டு தர தயாராகவில்லை. பாருங்கள், உம்ரா பற்றியெல்லாம் ரசூலா பேசலை. இப்போ இந்த இடத்துல என்ன பேசியிருக்கணும் ரசூலா அவர்கிட்ட, உம்ராவுக்கு நான் வந்திருக்கேன், சண்டை போடுறதுக்கு நான் வரல, இதெல்லாம் இல்லை. ரசூலாவுடைய மெயின் பர்பஸே இதுலேருந்து வெளிப்படுது, வந்ததே ஒப்பந்தம் போடுறதுக்கு தான். ஏன் அப்படின்னா மதீனாவில் வந்து ஒரு த்ரெட்னிங், அதாவது மக்காவில் ஒப்பந்தம் போட்டு இந்த பகுதியை பாதுகாப்பு ஆக்குனா தான் அடுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் ரசூலானால் எடுக்க முடியும். ஏன்னா அந்த தபுக் போர் போகும்போதெல்லாம் பாருங்கள், சஹாபாக்கள் வந்து ஊர்லேயே கிடையாது, காலியாக கிடக்கு, ஊரே காலி. அப்போ அந்த நேரத்தில் இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல. அப்போ மதீனாவுடைய சேஃப்டிக்காக இந்த ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அப்போ மதீனாவை விட்டு இவங்க ஒட்டுமொத்தமாக ஃபோர்ஸ் எடுத்துட்டு வேற ஊருக்கு போய் அட்டாக்கே பண்ண முடியாது. அப்போ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரசூல்லா, ஏன்னா மெயின் வில்லன்கள் இவங்க கிடையாது, இவங்களுடைய மெயின் எதிரிகள் யார்? ரசூல்லாவுடைய கிஸ்ராவும் ரோமாபுரியுடைய அந்த சூப்பர் பவரை அடிக்கிறது தான் ரசூல்லாவுடைய டார்கெட். ரசூல்லாவுடைய டார்கெட் அபூஜஹிலும் இவங்க மட்டும் கிடையாது. அப்போ இவங்க சின்ன எதிரிகள் பெரிய எதிரிகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இவங்களை முதல்ல ஆஃப் பண்ணி உட்கார வைக்கணும்.